மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தார். அவர் மிகவும் பொல்லாதவர், பணத்தாசை பிடித்தவர். எப்போதும் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு அதில் கிடைத்த 10,000 ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பித் தள்ளினார். மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் கேட்டு பார்த்தும் கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். அப்போது அவரது மனைவியார், உங்கள் பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள், கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்றார். அடடா, இது நல்ல யோசனையாக இருக்கிறதே என்று நினைத்து அடுத்த நாளே இதை ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிவிட்டார். ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் அதை சோமனிடம் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எவ்வளவோ தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு பக்கத்து ஊரில் இருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவர் பெயர் பூபாலன். இவர் மிகவும் நல்ல குணமுடையவர். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர். தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர். அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் அவரால் சரியாக விவசாயம் செய்ய முடியவில்லை. வேறு தொழில் செய்யவோ தன்னிடம் பணமும் அனுபவமும் இல்லை என்பதால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து இந்த ஊருக்கு வந்தார். அவர் காட்டுப்பாதை வழியாக வரும்போது பாதையின் ஓரத்தில் ஒரு பை கிடப்பதை கண்டார். அதை எடுத்து திறந்து பார்த்தபோது அதில் நிறைய பணம் இருந்தது. யாரோ பாவம் தன் பணப்பையை தவறவிட்டார் போலும். அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ. எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து இந்த பணப்பையை கொடுத்து விட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார். அவர் ஊருக்குள் சென்று அங்கே இருந்த கடை ஒன்றில் விசாரித்த போது கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி அவர்தான் பணப்பையை தொலைத்தவர், அவரிடம் இதை கொடுத்தால் கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பூபாலனும் சோமன் வீட்டை தேடிச் சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை அவரிடம் கூறினார். பணப்பை திரும்ப கிடைத்ததில் சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே சோமன் அந்த பணப்பையை வாங்கி கொண்டார். அது அவர் தவறவிட்ட அதே பணப்பை தான். அதில் அவர் வைத்திருந்த பணம் அனைத்தும் சரியாக இருந்தது. அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது. இப்போது நாம் ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும்? சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன். கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். நான் என்னுடைய பையில் பணத்துடன் சேர்த்து வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன். அந்த மோதிரத்தை காணவில்லை. மரியாதையாக அதை கொடுத்து விடு, இல்லையென்றால் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று சத்தம் போட்டார். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை இவர் சொன்னது போல் வைர மோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமோ? சன்மானம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உதவி செய்ய எண்ணி இங்கு வந்தால் திருட்டு பழி அல்லவா கிடைக்கிறது என்று நினைத்து மனம் வருந்தினார். சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். காணாமல் போன சோமனின் பணப்பையை பூபாலன் கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன அந்த கடைக்காரர், கஞ்சனான சோமன் அப்படி என்னதான் பரிசு கொடுக்க போகிறான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் சோமன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். வந்த இடத்தில் பூபாலன் குற்றவாளி போல் நிற்பதைக் கண்ட ஊரார், இந்த சோமனை சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனையை மரியாதை ராமனிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று கூறினர். சிறிது நேரத்தில் சோமன், பூபாலன், ஊர் மக்கள் என்று அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றார்கள். சோமன் தான் பணப்பையையும் அதில் இருந்த வைரமோதிரம் தொலைந்த கதையையும் பூபாலன் தான் பணப்பையை கண்டெடுத்த கதையையும் சொன்னார்கள். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும். தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான். ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறார் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார். சோமன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்போது பூபாலன் கண்டெடுத்து வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது, வைர மோதிரம் இல்லை. ஆக இது சோமனின் பையே இல்லை, வேறு யாரோ தொலைத்த பையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை. அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நமது ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் 10% அம்மன் கோயில் செலவுக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்தவரே வைத்துக் கொள்ளலாம். ஆக பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். சோமனின் பணம் மற்றும் வைரமோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோமனே சன்மானம் கொடுப்பார். சபை இத்துடன் கலையலாம் என்று தீர்ப்பு கூறினார் மரியாதை ராமன். மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது. வஞ்சக குணம் கொண்டு தான் செய்த நேர்மையற்ற செயலின் விளைவு தனக்கு எதிராகவே திரும்பிவிட்டதை எண்ணி வருத்தத்துடன் வீடு திரும்பினார். பூபாலன் கிடைத்த பணத்தில் 10% அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார்.